Sincerity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. சொல்றேன். ஏன்னா இங்க எல்லா இடத்துலயும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் தேடிட்டு அடுத்து விஜய் எங்க போய் ஆப்ஷன்ஸ் கேட்பாரு? பாமக, பாஜக, அதிமுக. பாஜக கேட்க மாட்டாரு. ஒரு சீட்டு தானங்க. பாஜக கேட்க மாட்டாரு. அது ஒண்ணுதாங்க இன்னைக்கு தேவை விஜய்க்கு. பாஜக கேட்க மாட்டாரு. அதிமுக இல்லைன்னா பாமக கேட்பாரு. ஒருவேளை அதிமுக தாவேகா கூட்டணி இங்க அமைஞ்சிச்சு அப்படின்னா வைப்பாங்க. ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்ல. செங்கோட்டையன்ல இருந்து எல்லாம் அங்க போனவங்க தானே. ஜேசிடி பிரபாகர்ல இருந்து எல்லாருமே அங்க, பாபுல இருந்து எல்லாம் அங்க போனவங்க தானே. அதனால வைப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. வச்சுட்டாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களையோ, மத்திய அரசாங்கம் என்னெல்லாம் நினைக்குதோ அது எல்லாத்தையுமே இங்க செயல்படுத்திடுவாங்க. அது ஒரு பெரிய டிசாஸ்டரா மாறிடும். அதுக்கு அடுத்த ஆட்சியில வேற யாராவது வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயரா இருக்கும். ஸோ இங்க தமிழ்நாட்டுல ஒரு பிடிப்போட அந்த ஆட்சியை நடத்தணும் அப்படின்னா நீங்க போய் ஆதரவு கொடுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க உங்களும் எதிர்பார்த்து வராங்க. அவங்க ஒண்ணு எல்லா இடங்களையும் போய் துண்டு போடல. அப்ப இந்த இடத்துக்கு தான் வராங்க. ஸோ அப்ப அவங்க எண்ணம் ஓரளவுக்கு என்னமோ நமக்கு சரியா தான் இருக்கு. முற்போக்கு அரசியல தான் அவங்க முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நீங்க போய் கொடுத்துருங்க. பாஜக பி டீம் நரேட்டிவ் எல்லாம் இப்போ இங்கே ஃபெயில் ஆயிடுச்சு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் சே நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சே. வணக்கம் ப்ரோ. தாவேகா குறித்து இல்லை திரு விஜய் அவர்கள் குறித்து அதிகம் விமர்சித்தது யாரு அப்படின்னா சோஷியல் மீடியா முழுக்க தெரியும் நீங்க தான். எக்கச்சக்கமான விமர்சனம், கட்சி சாராதவர்கள் சொல்கிறேன், நிறைய விமர்சனம் வச்சிங்க. அதே மாதிரி நம்ம சேனல்லையும் நிறைய இது பேசியிருக்கோம். நீங்கள் விமர்சித்தது, அதுக்கப்புறம் நீங்கள் வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாமே முறியடிக்கப்பட்டுருச்சு. உங்களுடைய அதுக்கு எந்த விதமான பிரதிபலனும் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா விஜய் அவர்கள் 108 சீட்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படி என்னன்னா நம்ம பேசினது உழைப்புகள் எல்லாமே நம்ம சரியா தான் போயிருக்கோம். நான் மக்கள் பொருட்படுத்தல, மக்களுடைய உணர்வு அது. அவன் மக்கள் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு இயல்பு தான். அவங்க யார் எவ்வளோ சிறப்பான ஒரு ஆட்சியவே கொடுத்தாலும் மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஏன்னா இது இங்கே மட்டும் நடக்கல, எல்லா மாநிலங்கள்லையும் நடக்கும். கம்யூனிஸ்டுகளே அகற்றினவங்க இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுற மாநிலங்களும் இருக்குது. ஐயோ இனிமேல் கம்யூனிஸ்டுகளை உருவாக்க முடியாதுன்ற மாநிலங்களும் இருக்குது. அதே மாதிரி ட்ரம்ப்பையே உட்கார வச்சோம் தானே மாற்றம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செலன்ஸ்கியை உட்கார வச்சோம்ல. அதனால மாற்றம்ன்றது எல்லா இடத்துலையும் விரும்புவாங்க. அது ஒரு இயல்பு தான். அதுக்கப்புறமா மக்களே தெரியாமல் பண்ணிட்டோமோ அப்படின்னு உணர்வும் செய்வாங்க. அந்த மாதிரி எல்லா கட்சிகளுக்குமே வாக்களிச்சுட்டு இந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்க கூடாதோ அப்படின்னு அதில் முக்கியமாக நாம் தமிழர்கள் நிறைய பேர் வருத்தப்பட்டிருக்காங்க. இப்போ விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் நிறைய கான்ஸ்பிரசிலாம் ஓடுது. இவங்க இஸ்லாமியர் கிறிஸ்துவர் ஓட்டை வாங்கிட்டாரு அது இதுன்னு பேசுகிறாங்க. இஸ்லாமியர் ஓட்டெல்லாம் அவர் வாங்கலை. பறையர் ஓட்டை, முக்கியமாக எஸ்சி ஓட்டை பல இடங்களில் தூக்கியிருக்காரு. அதுக்கு பின்னாடி பல லாபிலாம் நடந்திருக்கு. இப்போ நேஷ்னல் நியூஸு அது இது நிறைய சொல்கிறாங்க. என்னென்னா ஃபுல்லாக சோஷியல் மீடியாலேயே அவர் பெரிய ஒரு ஸ்கேம்ஸே நடந்திருக்கு. விராட் கோலி விசஸ் விஜய்னு சொல்லி ஒரு நேஷ்னல் மீடியா நேற்று ஃபுல்லாக கம்பேர் பண்ணி சோஷியல் மீடியாவில் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம், அந்த மெயின் ஸ்ட்ரீம் வார் ரூமாவே ஏங்கி இருக்கு அப்படின்னு எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் நமக்கு எல்லாமே தெரிய வருது. ஓகே, அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு, எல்லாமே அரசியல் தந்திரம், வெற்றி பெற்றிருக்கிறார், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த தேர்தல் வெற்றிங்கிறது யாருக்குமே வெற்றி இல்லை. அதுதான் கேட்கணும். என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் முன்னாடி சொல்லும் போது கூட்டணி நம்ம கூட யாராவது வரலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. யாரும் வரலன்றப்போ நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. யாருமே தாவேகா வச்சு போல அப்படின்ட்டு நீங்களும் விமர்சிச்சிருந்தீங்க அதை பத்தி. ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணியை மொத்தமா உடைச்சிட்டார்ல அவரு. கூட்டணி எல்லாம் உடைக்கல. இங்கதான் ரொம்ப தெளிவா பேச வேண்டியிருக்கு. கூட்டணி எல்லாம் அவர் எங்கேயுமே உடைக்கவே இல்லை. காங்கிரஸ் மட்டும் தான் கூட்டணியில இருந்து வெளியில போயிருக்கு. 28 சீட் வாங்கினவங்க நீங்க போயிட்டாங்கல்ல. நான் இதே சேனல்ல சொல்லியிருக்கேன். காங்கிரஸும் பாஜகவும் இல்லாத ஒரு சட்டமன்றம் வேணும் அப்படிங்கறதா என்னோட ஆசைன்னு சொல்லியிருக்கேன். அது என்ன கொஞ்சம் லேட்டா நடந்திருக்கு. தரித்திரம் முடிச்சவங்கள சீக்கிரமே அனுப்பி விட்டுருக்கேன்னு காலையிலேயே ஒரு ட்வீட் போட்டேன். இது நல்ல வாய்ப்பு. காங்கிரஸும் 5 பேர் இருக்க போறாங்க, பாஜகவும் ஒருத்தர் இருக்க போறாங்க. ஆமா, போய் தொலையட்டும். காங்கிரஸை தயவு செய்து அனுப்பி வைங்க. அதுக்கு அடுத்த தேர்தலை உங்களை கிட்ட கூட சேர்க்கக்கூடாது. சேர்க்காம இருந்தோம்னா அந்த 27லயுமே நம்மளே நிக்கலாம். நீங்க நம்பி விசிகாவுக்கோ இல்ல சிபிஎம்க்கோ கொடுக்கலாம். அவங்க கொள்கை பிடிப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, உங்க கூடவே நிப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப தெளிவா அதாவது கூட்டணி போறதுக்கு முன்னாடியே நான் ட்வீட் போட்டேன். நீங்க கம்யூனிஸ்டையும் விசிகாவையும் சொல்லல. இப்போ விசிகா கம்யூனிஸ்டுக்கு வரேன். நீங்க சண்முகம் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப அழுத்தமான ஒரு வார்த்தை என்னன்னா, நாங்கள் திமுக கூட்டணியுடன் தான் பயணிக்கிறோம், இந்த சட்டமன்றத்துல ஆட்சி அமைக்க மட்டும்தான் ஆதரவு தரோம், வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சிபிஐயும் சிபிஎம்மும் கூட்டணியில இருந்து நாங்க விலகி அங்க போய் கொடுக்கலன்னா சொல்லல. ரெண்டாவது நமக்கு கிடைச்ச சோர்ஸ் என்னன்னா, எம்கேஎஸ் தான் நீங்க அங்க இருந்து போய் ஆதரவு கொடுங்க, ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுங்க. ஏன்னா விஜய் கூட ஆளுநருக்கு எதிராக இப்போ வரைக்கும் ஒரு ட்வீட்டோ ஒரு அறிக்கையோ வெளியிடல. தாவேகா சார்பா யாருமே வெளியிடல.
அந்த செய்தி தொடர்பாளர்களோ இல்லை பொதுச் செயலாளரோ யாருமே வெளியிடல. எம்கே ஸ்டாலின் மட்டும்தான் அப்பையிலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, இது வந்து மக்களுடைய உணர்வுகளை நசுக்கிற செயல், ஆளுநருக்கு அதிகாரமே கிடையாது, அவர் உடனடியாக அவர் முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா எம்கேஸ் தான். இதை சொல்ல வேண்டியது யாரு? ஆளுநரை எதிர்க்க வேண்டியது யாரு? ஆனால் அவர் இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கார். பாஜகன்ற பேரே வாயில் வரமாட்டேங்குது, ஆளுநர்ன்ற பேரே வரமாட்டேங்குது. டீ அங்கே நல்லா இருக்கா என்னன்னு தெரியல, தினமும் போய் குடிச்சிட்டு வராங்க. அந்த டிரைவர் வந்து எனக்கு பார்க்கும்போது மாநாடு பட எஸ்.ஏ. சூர்யா மாதிரி தான். தினம் எந்திரிக்கணும், ஆளுநர் மாளிகை வண்டி எடுப்பா, எந்திரிக்கணும் ஆளுநர் மாளிகை வண்டி எடுப்பா, அப்படியே போயிட்டு வராரோ அப்படின்னு தோணுது. ஆளுநருக்கு எதிராக எல்லாரும் பேசுறாங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் கூட சண்டை. எனக்கு அதிசயமா இருக்கு, காங்கிரஸ் போராட்டம் நடத்துது அப்படின்னு அதிசயமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் வேணுன்றதுக்காக பண்றாங்க. காரியக்கார காங்கிரஸ் தான் அது, அதனால பண்ணி தொலையுது. சிபிஎம் சிபிஐ கண்டனம் தெரிவிக்குது, விசிகா கண்டனம் தெரிவிக்குது, எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. யாருமே அப்போசிஷன்ல இல்லை இந்தியா கூட்டணில இருந்து. அப்படின்னும் போது இவர் மட்டும் அமைதியாவே இருக்காரு. அப்போ அந்த நிலைப்பாடு, கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு என்னன்னா, ஆட்சி அமைக்க மட்டும் நாங்கள் ஆதரவு தருவோம். அதுக்கும் அவங்க கொடுத்த நிபந்தனை என்ன அப்படின்னா, திமுக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் அப்படியே நிறைவேற்றணும், எதையும் நிறுத்தக்கூடாது அப்படின்றதுதான் அவங்களுடைய கோரிக்கையே. நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறாங்க. நிபந்தனையற்ற ஆதரவுனா நான் வந்து கண்டிஷன் போடுறது, இந்த அடுத்த 4 வருஷத்துக்கு நான் வெளியில விலக மாட்டேன் அப்படின்னு கண்டிஷன் போட்டு அக்ரிமெண்ட் போடுறது, அந்த நிபந்தனையற்றது இல்லை. இவங்க சொல்ற கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு இந்த திமுக கொண்டு வந்த திட்டங்களை எதையுமே நீங்க நிறுத்தக்கூடாது, அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் அவங்களுடைய கோரிக்கை. அதுக்கு விஜய் நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸர் அவர் போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய ஆலோசனைகளாக ஏற்று நான் வந்து ஆட்சியை நடத்துவேன் அப்படின்னு அவரும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. மற்றபடி கூட்டணியை உடைச்சிட்டாங்க, கூட்டணி போயிருச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்னும் விமர்சனம் பண்ணணும்னு வைங்களேன், ஓட்ட உரசலில் வந்து வச்சுக்கிட்டு டப்பாவெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணின்னு வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு விஜய் தான் விமர்சனம் பண்ணார். ஆனால் இன்னைக்கு அந்த கூட்டணி நம்பி தான் இவர் உட்கார வேண்டிய நிலை வந்திருக்கு. காங்கிரஸ் வந்து எந்த பக்கம் எடுப்பாங்க, எந்த பக்கம் போகிறாங்க அப்படின்றது வந்து ஏற்கனவே ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. தலைவர் செல்வ பெருந்தையார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள்லாம் வந்து 2 தரப்பு கருத்துக்களை சொன்னாங்க. பார்த்தோம் நம்ம இதெல்லாம் கடந்த காலத்தில். 28 சீட்டு வாங்கி நின்ன ஒரு கட்சி வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டணியை விட்டு, உங்கள் கருத்தை நான் ஏற்கிறேன், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து ஸ்டாலின் அவர்கள் போக சொன்னார் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் காங்கிரஸ் அவர் போக சொல்லலை. 28 சீட்டுகள் வாங்கி நின்ன ஒரு கட்சி இங்கே போயிருக்குன்னா விஜய் ஃபேக்டர் தானே அதை உடைச்சது. அதுதான் சொல்கிறேன், காங்கிரஸை நான் வந்து ரொம்ப புனிதமான கட்சி, ரொம்ப நேர்மையான கட்சி அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடியும் சொல்லலை, இப்பயும் சொல்லலை. நான் ரொம்ப தெளிவா தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா, காங்கிரஸை கலட்டி விடுங்கன்னு சொல்றேன். பட் நீங்க இந்தியா கூட்டணிக்கு ஆதரவுன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தான் தலைமையா என்ன? தேசிய அளவுல காங்கிரஸ் தான் முதன்மையான கட்சியா இருக்கு. இப்படியெல்லாம் நம்ம அப்படி யாராவது பிரதமர் வேட்பாளர்னு யாராவது அதில் அறிவிச்சாங்களா? பிரதமர் வேட்பாளர்னு ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து முதல்ல. அது வந்து 2019 இந்த இதுல யாராவது அறிவிச்சாங்களா? சட்டமன்ற தேர்தல்ல 2024 சொல்றேன். 24 யாருமே அறிவிக்கலையே, அதை பின்னால பாத்துக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடுல தான் எல்லாருமே இருந்தாங்க. அதுல இருந்தால் நீங்க வந்து இப்ப இந்தியா கூட்டணியில கம்யூனிஸ்டுகள் வெளியே வந்துட்டா நானுமே அதுல இருந்து வெளியே வந்துடுவேன். எனக்குமே அதுல விருப்பம் இருக்காது. நான் இருக்கிற சார்ந்த எனக்கு பிடிச்ச அந்த கொள்கையில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி எனக்கு வெளியில வந்துருச்சுன்னா நானும் அந்த இந்தியா கூட்டணியில இருக்க மாட்டேன். எனக்கு வந்து அது ஒரு அங்கம், அனைத்து கட்சியும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு அங்கம். இந்திராஷ்டிரா பூமியை மாத்தணும்னு சொல்லி பிஜேபி ஒரு கட்டமைக்குதுல, அதை உடைக்கிறதுக்கு ஒரு கூட்டணி உருவாயிருக்கு. அதில் ஒரு சில கிளைகள்லாம் அறந்து போச்சுங்கிறதுக்காக நான் ஏன் மனசு உடஞ்சு உட்காரணும்? 2வது, காங்கிரஸை நான் ஆரம்பத்துலேருந்தே விமர்சிச்சுட்டு இருக்கேன், இதே சேனல் தான் சொல்லியிருக்கேன். அது என்னைக்கு போராட்டம் நடத்தியிருக்கு? அது ஒரு ஊடுருவல் தான் அந்த கட்சி. இதே சேனலில் இன்டர்வியூ முன்னாடி, எலெக்ஷன் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சட்டமன்றத்தில் 0 காங்கிரஸ் வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு 25 சீட்? நீங்க பாருங்க, இப்போ அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்க போகுது, வளர்ந்துட்டுல போறாங்க. கிடைக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒருவேளை நான் என்ன சொல்றேன், இப்போ இது வந்து காங்கிரஸோட தலையில தானே மண்ணை வாரி கொட்டிக்கிறது தான். ஒருவேளை ஏங்க அதிகாரம் கிடைக்குது தானே? கிடைக்குது தான் நான் சொல்றேன். ஃபியூச்சர்ல ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்றாங்க நாடாளுமன்றத்துல, இல்ல மக்கள் விரோத சட்டங்களை எதையோ கொண்டு வராங்க, பாஜக இது கொண்டு வருது, இங்க எல்லா கட்சியும் எதிர்க்குது, அங்க காங்கிரஸ் வலுவா எதிர்க்குது, இங்க விஜய் எதிர்க்க மாட்டுறாரு. இப்ப காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? இவ்வளவு நாள் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பேக் போனா இருந்தது திமுக மட்டும்தான். அங்க ராகுல் காந்தியை கைது பண்ணா வெளியவே 40 எம்எல்ஏக்களும், திமுகவை சேர்ந்த 40 எம்எல்ஏக்களும் வெளியே போராட்டம் நடத்தினாங்க. இங்க 4 பேர் போராட்டம் நடத்தினாங்க, அதுவும் 4 நாள் கழிச்சு. KS அழகிரி இல்ல, இன்னொரு 3-4 வருஷத்துல எப்படி இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தல் வரப்போது, தாவேல கூட காங்கிரஸ் கூட்டணி வச்சு அதே 40 ஜெயிக்க மாட்டாங்க. என்ன இருக்கு இந்த வேலையெல்லாம் எங்கெல்லாம் பண்ணும் அப்படின்னா, காங்கிரஸ் ஏற்கனவே சிவசேனா கூட போய் உட்காந்துக்கிட்டு மகாராஷ்டிராவில் சீரழிச்சு இன்னைக்கு சிவசேனா துண்டை போட்டதுக்கு காரணமே காங்கிரஸ் தான்.
காங்கிரஸ் மாநில அளவுல பாஜகவை வலுவாக எதிர்த்து அரசியல் செய்யுது அப்படின்னு ஏதாவது ஒரு மாநிலம் காட்டுங்க. மேற்கு வங்கத்துல காங்கிரஸோடைய ரோல் என்ன? கேரளால ஜெயிச்சிருக்காங்க. அதான் சொல்றேன், பாஜகவை எதிர்த்த ரோல் என்ன மேற்கு வங்கத்துல? கேரளாவில் பாஜகவை எதிர்த்த காங்கிரஸோடைய ரோல் என்ன? ஆந்திராவில் தெலுங்கானாவில் பாஜகவை எதிர்த்த காங்கிரஸோடைய ரோல் என்ன? அங்கே ஆட்சியில் இருக்குது காங்கிரஸ். அப்போ இப்படி சுட்டி காட்டுங்க. அப்போ தேசிய அளவில் மட்டும்தான் ராகுல் காந்தி மட்டும்தான் பாஜகவை எதிர்க்கிறார். மாநில அளவில் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை சீரழித்து அதை ஊடுருவி அதை சிதைக்கக்கூடிய வேலையை தான் இன்னொரு பிஜேபியாக தான் காங்கிரஸ் எல்லா மாநிலங்கள்லையும் பண்ணுது. எல்லா மாநிலங்கள்லையும் பண்ணுது. நீங்கள் இன்னைக்கு பீகாரில் நாசமாக போனதுக்கு மெயின் ரீசன் யாரு? 70 சீட்டை வாங்கி 2த்துல ஜெயிச்சாங்கன்னா அப்பவே சொன்னேன், இந்த தரித்திரம் முடிச்சது இங்கே கழட்டி விட்டுருங்க, இதே நிலைமை இங்கே வரும்னு வந்துருச்சு. நான் இதே சேனலில் தான் சொன்னேன். எதுக்குங்க 70 சீட்டை வாங்கி 2ல ஜெயிச்சாங்க, மனசாட்சியே இல்லாமல். அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நேரத்தில் கூட ஒன்று சொன்னேன், இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்களில் யாருமே தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு நானுமே பேசியிருக்கேன். ஏன் வரல? மல்லிகார்ஜுன கார்கே வரல, சோனியா காந்தி வரல, ராகுல் காந்தி வரல, இல்லை வேற யாருமே வரல. சசி தரூனா அவர் யாருமே வரல. சசிகாந்த் தரூர் அவர் யாருமே வரல. எங்க போனீங்க? எதுக்கு இங்கே சட்டமன்றத்தை இங்கே வேலை செய்யலை? அப்போவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது இல்லாமல் தேர்தலுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணியில் எவ்வளோ பெரிய ஒரு கழகம் ஏற்றணுமோ அவ்வளோத்தையும் வேலை பார்த்தது யாருன்னா இதே காங்கிரஸ் தான். 2 சீட்டுக்கு 2 சீட்டுக்காக தான் அவ்வளோ அல்ப வேலையை பார்த்தாங்க. இப்போ 2 அமைச்சரவை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஓடுறாங்க. அதனால் அது ஒரு காரியகார கட்சி தான், காரியகார காங்கிரஸ் தான் அது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்தியா கூட்டணியில் நீங்கள் ஐடியாலஜியாக பிடிப்போட இருக்கிற கட்சிகள் இன்னமும் அந்த ஐடியாலஜி கூட்டணியோடு இருக்குது. அவர் எம்கே சொல்கிறாரு, நீங்கள் போங்க, அவங்களுக்கு போய் ஆட்சி அமைக்கிறதுக்கு 8 பேர் நீங்கள் 8 சீட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் பின்னால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்கிறாரு. ஒருவேளை ஷார்டேஜ் என்ன அவருக்கு இருக்கு, அவர் ஏன் இதை சொல்லணும் சொல்கிறேன். ஏன்னா இங்கே எல்லா இடத்துலையும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் தேடிட்டு அடுத்து விஜய் எங்கே போய் ஆப்ஷன்ஸ் கேட்பாரு? பாமக, பாஜக, அதிமுக. பாஜக கேட்க மாட்டாரு, பாஜக கேட்க மாட்டாரு. அது ஒண்ணுதாங்க இன்னைக்கு தேவை விஜய்க்கு. பாஜக கேட்க மாட்டாரு, அதிமுக இல்லைன்னா பாமகவிட்ட கேட்பாரு. ஒருவேளை அதிமுக தாவேகா கூட்டணி இங்கே அமைஞ்சிச்சு அப்படின்னா வைப்பாங்க. ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. செங்கோட்டையன்லேருந்து எல்லாம் அங்கே போனவங்க தானே, ஜேசிடி பிரபாகர்லேருந்து எல்லாருமே அங்கே, பாபுலேருந்து எல்லாம் அங்கே போனவங்க தானே. அதனால் வைப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வச்சுட்டாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களையோ மத்திய அரசாங்கம் என்னெல்லாம் நினைக்குதோ அது எல்லாத்தையுமே இங்கே செயல்படுத்திடுவாங்க. அது ஒரு பெரிய டிசாஸ்டராக மாறிடும். அதுக்கு அடுத்த ஆட்சியில் வேறு யாராவது வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயராக இருக்கும். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பிடிப்போடு அந்த ஆட்சியை நடத்தணும் அப்படின்னா நீங்கள் போய் ஆதரவு கொடுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க உங்களாம் எதிர்பார்த்து வராங்க. அவங்க ஒன்றும் எல்லா இடங்கள்லையும் போய் துண்டு போடலை. அப்போ இந்த இடத்துக்கு தான் வராங்க. ஸோ அப்போ அவங்க எண்ணம் ஓரளவுக்கு என்னமோ நமக்கு சரியாக தான் இருக்குது, முற்போக்கு அரசியலை தான் அவங்க முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் போய் கொடுத்துருங்க. பாஜக பி டீம் நரேட்டிவ் எல்லாம் இப்போ இங்கே ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போவே அசிங்கமாக போயிட்டு அதிமுகவிலையோ இல்லை பாமகவிலையோ போய் அவங்க ஒரு பிளான் தான், போய் கேட்போம், வராங்களான்னு பார்ப்போம், ஒரு 4-5 வாட்டி கேட்போம். வரல அப்படின்னா நம்ம வேற வழி இல்லை, ஆட்சி அமைக்கிறதுக்காக இங்கே சேர வேண்டிய நிலை இருக்கு, திமுக துரோகம் பண்ணிருச்சு, கூட்டணி கட்சிகளை மிரட்டிருச்சு, உருட்டிருச்சு அப்படின்னு ஒரு கதையை கட்டி. இப்ப நீங்க சொல்றீங்க, ஆனா ஆரம்பத்துல இருந்து தாவேகா மேல வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பாஜக தான் கிளம்பி விட்டுச்சு. ஓகே, அந்த குற்றச்சாட்டு உண்மையா இருக்கிற பட்சத்துல அவங்க நேரடியா சீமான் நேரடியா பி டீம் தான் நம்ம சொல்றோம். நேரடியா போய் சங்கி வேலையை செய்ய மாட்டாரு, பின்னாடிதான் போயிட்டு பிராமண கிடப்பாரெல்லாம் பேசுவாரே தவிர அப்படிதான் இருக்கும். இவரும் அப்படிதான். நான் இப்பயே 2 உதாரணம் சொல்றேன். உண்மையிலேயே அவர் பி டீம் இல்லைன்னா இந்நேரம் ஆளுநர் வீட்டில் தண்ணி, எனக்கு டீலாம் ஒண்ணு வேணாம், இது ஏத்துக்கிறே இல்லைங்களா, சரி வைங்க நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு வர முடியாதுங்க. என்ன உங்களுக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு? நான் சட்டமன்றத்தை கூட்டிடணும், சட்டமன்றத்தை கூட்டுங்க. நீங்க மம்தா அங்க தோத்துட்டாங்க, அதான் அதுமே கூட அங்க பிரச்சனை தானே. ரிசைன் பண்ண மாட்டேன், வேணா நீ என்ன டிஸ்மிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இங்க அந்த அளவுக்கு ரூடா பண்ண முடியாது. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க, ஏத்துக்கோங்க. நான் போய் உச்சநீதிமன்றம் போறேன், ஆளுநருடைய செயல் கண்டிக்கத்தக்கதுன்னு திமுக மாதிரி உச்சநீதிமன்றம் போங்க. எப்படி எங்களுக்கு ஏத்துக்க, அதுக்கு அதிகாரமே கிடையாது, ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நீங்களும் நானும் இங்க ஒர்க்ல ஸ்டாஃப்ல இருக்கோம், மேனேஜர் இன்னைக்கு லீவு, நான் ஒரு வாரத்துக்கு லீவு, நீங்கள் நாளையிலேருந்து லீவ் லெட்டரை யார்ட்டையோ கொடுக்கணும். என்ன பண்ணு தம்பி, இங்கே வேலை செய்கிற உதவியாளர்கிட்ட கொடுத்து, தம்பி நாளைக்கு மேனேஜர் வந்துருவாப்புல, அவர்கிட்ட கொடுத்துரு, நானும் ஊருக்கு போகிறேன் லீவு அப்படின்னா அந்த உதவியாளர் என்ன செய்யணும்? பாஸ் பண்ணணும், அவ்வளோதானே. லீவ்லாம் எடுக்கக்கூடாது, பிடிங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க போங்க அப்படின்னு அனுப்பி விட்டா அது எப்படி சரியாக இருக்கும்? அவருக்கு என்ன பவர் இருக்குது?
அந்த பவர் தான் ஆளுநருக்கும். அவர் வரக்கூடிய கடிதங்களை வாங்கி ஒன்றிய அரசுக்கு அனுப்ப வேண்டிய வேலை தான். அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? வீட்டோ பவர்ஸ் கிடையாது. ஆமா, எந்த பவரும் கிடையாது. அப்ப அப்படியான ஒரு ஆளை வந்து எதிர்க்க வேண்டிய இடத்துல விஜய் தானே இருக்காரு. ஏன் இப்போ வரைக்கும் யாருமே தாவேக்காவில் யாருமே எதிர்க்கல? முதல் சட்டமன்றத்திலேயே ஆர்.என். ரவியை எந்திரிச்சு ஓட விட்டோம். எப்பெல்லாம் சட்டமன்றம் நடக்குதோ அப்பெல்லாம் ஓட விட்டுருக்கோம். தேநீர் விருந்து கூப்பிடும் போதெல்லாம் முடியாது போ அப்படின்னு களைச்சி விட்டுருக்கோம். அன்போட வெளியில போங்கன்னு அனுப்பி விட்டுருக்கோம். ஆர்.என். ரவி இந்த இதில் இருக்கணும், அப்பதான் எங்களுக்கு ப்ரமோஷன் சொல்லியிருக்காரு. அப்படி ஆளுநர் எதிர்ப்பையே மிக பெரிய எதிர்ப்பா இங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இங்க ஆளுநர் எதிர்ப்பா பேச மாட்டாரு. ஏன் விஜய் பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அவருடைய கொள்கையில ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு முதல் மாநாட்டில் அவர் பேசியிருக்காரு. ரெண்டாவது அவருடைய கொள்கை பாடல்ல கூட ஆளுநரே தேவையில்லை, அது வந்து தேவையில்லாத பொறுப்பு அப்படின்னு இருக்கு. அப்ப ஆளுநர் எதிர்க்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? அவர் தானே இருக்காரு. அப்ப எதிர்க்கணும்ல. ரெண்டாவது PM ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்துங்கன்னு தலைமைச் செயலருக்கு கடிதம் வருது. இப்போ வரைக்கும் ஒரு அறிக்கை வரல. இதே திமுக ஆட்சியில அதே கடிதம் வருது. முடியாதுன்னு திருப்பி அனுப்புறாங்க, ஏத்துக்க முடியாதுன்றாங்க. இப்போ வரைக்கும் வரல. அப்ப இது எல்லாமே கொல்லப்புற அரசியல் தானே? பாஜகவுக்காக வேவு பார்க்குற கொல்லப்புற அரசியல் தானே? இது எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு முற்போக்கு வேஷம் வேணும். நமக்கு வந்து ஒரு முற்போக்கு சமூக நீதி வேஷம் வேணும். அதே நேரத்தில் ஒரு சங்கி புத்தியும் வேணும். அதனாலதான் இந்த பக்கம் வருது. இவங்களுக்கு உண்மையிலேயே அந்த பிற்போக்கு புத்தியை நிறைய இருந்துச்சு, அர்ஜுன் சம்பத் மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு போய் காலில் விழுந்துருவாங்க, எடப்பாடி பழனிசாமி காலில் அங்கே போய் விழுந்துருவாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு முற்போக்கு வேஷம் வேணுங்கிறதுக்காகத்தான் இந்தியா கூட்டணியை சிதைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய 3 கட்சிகளும் ரொம்ப தெளிவான ஸ்டாண்டு. நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கோம், எதிர் வரக்கூடிய அரசியல் காலங்கள்லையும் நாங்கள் திமுக கூட தான் இருப்போம். இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் ஆதரவு தரோம். அதுவுமே எதுக்காகனா, யாருமே ஆதரவு தரலைன்னா இது ஆளுநர் ஆட்சியாக மாறும். அதுக்கப்புறம் மறுபடியும் எலெக்ஷன் வரும். அது ஏகப்பட்ட பணம் செலவாகும். அது எல்லாமே மக்களுடைய பணம், தேவையில்லாத நேரம் செலவாகும், எல்லாமே வேஸ்ட் ஆகும். அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ நாங்கள் ஆட்சி அமைக்க மட்டும் ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க போயிருக்கிறாங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.